பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம சங்கீதங்களின் புத்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்பொழுது அதில் பார்த்தீங்கன்னா கடவுள் மீதான ஒரு பாடலாகும். 1லிருந்து 50 வசனங்கள் இதில் தாவீது எழுதியிருக்காரு. அது பார்க்கும்போது இது ஒரு வீரரின் அனுபவத்தை விவரிக்கிறது. அவர் கடவுளின் மூலமாக காப்பாற்றப்படுறாரு மற்றும் பலவீனத்திலிருந்து அவர் குணமாக்கி ஆசீர்வாதத்திற்கு மாற்றப்படுறாரு. இந்த சங்கீதக்காரர் என்ன பண்ணுறாருன்னா, கடவுள் எவ்வளோ பக்தியாக அவர் தன் மனசில் நினச்சிருக்காரு. ஒரு பக்தனின் மனநிலைமையை மற்றும் கடவுள் மீதான நம்பிக்கையை இது வெளிப்படுத்துது. சங்கீதத்தின் தொடக்கத்தில் பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, கடவுளையும் அவரோட மகிமையும் பற்றி அவர் அழகாக விவரிக்கிறாரு. அதன் மூலம் கடவுள் மீதான தனது நம்பிக்கையை தாவீது என்ன பண்ணுறதுன்னா, தன் வாழ்க்கையில் துன்பத்திலையும் ஆபத்திலையும் எதிர்கொண்டு அவர் கடவுளை பற்றி அதிகமாக அவர் புகழ்ந்து பாடுறாரு. தனக்கு பாதுகாப்பு அளிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தேவனை அவர் ரொம்ப நம்புகிறாரு. தாவீது ஆண்டவர் தன்னை ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு நன்றியும் செலுத்துகிறாரு. இதை கடவுளின் இரக்கத்தை வெளிப்படுத்துகிற ஒரு சங்கீதமாக இருக்குது. கடவுள் மீதான நம்பிக்கையை இது பலப்படுத்துது. இந்த சங்கீதத்தை ஒரு பக்தனின் வாழ்க்கையையும் கடவுளுடைய ஒரு பங்கும் மற்றும் கடவுள் மீதான ஒரு நம்பிக்கையுமா இந்த சங்கீதங்கள் 18ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து 50 வரை குறிக்கிறது. நாம் கூட நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எவ்வளோ பிரச்சனைகள், துன்பங்கள், தோல்விகள் எதுவாக இருந்தாலும் நம்ம இந்த சங்கீதக்காரன் தாவீதை போல நம்ம தேவனிடத்தில் அறிக்கையிடும்போது அவரை ஆசீர்வதித்த தேவன் நம்மளையும் நிச்சயமாக ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நாம் கூட அவரை போல நம் தேவனை தொடர்ந்து துதிப்போம். ஆமேன்.